ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். நம்ம மகாபெரிவா துணை சேனல்ல பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் பிறக்குதுங்க. வருடத்தினுடைய முதல் நாள் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது அந்த வருடம் முழுக்கவே நமக்கு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். அதனால தான் அந்த நாள் முழுக்கவே ரொம்ப சந்தோஷமா நல்ல விஷயங்களை மட்டுமே நினைச்சுக்கிட்டு செய்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம காலையில தூங்கி எழுந்ததுமே வருட பிறப்பினுடைய முதல் விஷயமா பண்ணக்கூடியது கனி காணும் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. எழுந்த உடனே கண்ணாடிக்கு முன்னாடி பழங்கள், பூக்கள், அதோடு நாணயங்கள், பணம், காசு, தங்கம்னு உங்கள்கிட்ட என்னெல்லாம் பொருட்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வச்சு அதைத்தான் முதல்ல பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பார்க்கும் பொழுது இந்த செல்வங்கள் எல்லாமே நமக்கு நிரம்பி வழியும் நம்மளுடைய வாழ்க்கையில அப்படின்றது ஐதீகம். இதை தாண்டின இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்னன்னா நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய ஒரு பாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளங்கைகள்ல மகாலட்சுமி தேவி வாசம் பண்றதா ஐதீகம்ங்க. நீங்க கனி காணுதல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ளங்கையை பார்த்தாலும் சரி, இல்லை காலையில் எழுந்த உடனே உள்ளங்கை பார்க்குற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கனி காணுதல் பண்ணினாலும் சரிங்க, ரொம்பவே உங்களுக்கு பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். அப்படி நீங்கள் உள்ளங்கைகளை பார்க்கும் பொழுது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் அப்படின்றது மகாலட்சுமி அம்மனுக்கு உரிய பீஜ மந்திரம். இந்த ஸ்ட்ரீம் மந்திரத்தை உங்களுடைய உள்ளங்கைகளை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி, வாய் விட்டு சொன்னாலும் சரிங்க. இதை சொல்லிட்டு நீங்கள் அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். இதை இந்த வருடத்தினுடைய முதல் நாள் நீங்க தொடங்கி வருடம் முழுக்க உங்கள் ஆயுள் முழுக்கவே இதை செஞ்சுக்கிட்டே வரலாம். மகாலட்சுமி தாயார் எப்பவுமே உங்க கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.